இங்கே இந்த பொண்ணுக்கு கூச்ச சுபாவம் ரொம்ப அதிகம். இவள பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியா போய் பேசும்போது சொல்றான், "நீ வந்து காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்க. 24ஆம் தேதி உனக்கு எக்ஸாம் தானே. ஒண்ணும் கவலைப்படாத. நமக்கு 23ஆம் தேதி தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ எக்ஸாம்லாம் எழுதுறா நான் உன்ன அலோவ் பண்ணுவேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் முடியுது. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவங்க மாமியார் ஒரு நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வச்சுக்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வீட கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. புருஷனுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையும் கூட்டு வெளியூருக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கும் 3 நாள் எக்ஸாம் இருக்கு. ஆனா புருஷன் வந்து எனக்கு வேலை இருக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லி அவன் பொண்டாட்டிக்காக சப்போர்ட்டிவா இருக்கான். இந்த பொண்ணையும் வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ படிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. அவன் புருஷன் வேலை செய்கிற கம்பெனி பக்கத்தில் குண்டு வெடிப்பு நியூஸில் பார்த்த உடனே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி அபசகரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு இவ்வளோ போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனுக்கோ ஃபோன் போட்டால் ஃபோன் போகவே இல்லை. எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கும் அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கா. விடிய காலையில் இந்த குடும்பத்துக்கிட்ட சொன்னால் நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிடுறா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா பார்த்தா அவங்க புருஷன் அடிபட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. இவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க, உனக்கு படிப்பு தான் முக்கியமா, புருஷன் முக்கியம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் போனதுக்கப்புறம் புருஷன் மட்டும் தனியாக வந்து பேசுகிறாரு. "நீ எக்ஸாம் எழுதுனது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட என்ன வாக்கு கொடுத்தேன், நீ என்ன ஆனாலும் எக்ஸாம் எழுதணும்னு அதே மாதிரி தான் நீ பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குனால இவளும் வந்து ஹாப்பி ஆயிடுறா.